ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெவிட் டைனமோ பார்ட் 8ல் ஒரு பாத்தில் எப்படி ஃபேமிலிஸை அரே பண்ணுறதுன்றதை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஒரு பாத்தில் என்னோடய ஃபேமிலி, அதாவது நான் காலம் அரே பண்ண போகிறேன். ஸோ அது வந்து எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஸோ இப்போ வந்து என்னோடய ரெவிட் டைனமோவில் நான் வந்து செலக்ட் மாடல் எலமெண்ட் என்ற நோட சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எலமெண்ட் ஜாமெண்ட்ரின்ற நோட்ஸை சூஸ் பண்ணி ஸோ இப்போ எனக்கு வந்து நான் இந்த மூலிமா நான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரிவிட்லேருந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த செலக்ட் பண்ண எலமெண்ட்டோட ஜாமெண்ட்ரியை நான் இன்புட்டாக எடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணணும். அதனால் நான் வந்து கர்வ் பாயிண்ட் அட் செக்மெண்ட் என்றனோட சூஸ் பண்ணிக்கிறேன். கர்வ் டாட் பாயிண்ட் அட் செக்மெண்ட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு ஃபேமிலியை வந்து நான் ப்ளேஸ் பண்ண போகிறதுனால, காலம்ன்றது ஒரு ஃபேமிலி. ஸோ அந்த ஃபேமிலியை ப்ளேஸ் பண்ண போகிறதுனா நான் ஃபேமிலி டைப்புன்ற நோட சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் எப்படி ஃபேமிலி இன்ஸ்டன்ஸை எப்படி ப்ளேஸ் பண்ண போகிறேன்னா பை பாயிண்ட் அண்ட் லெவல். ஃபேமிலி இன்ஸ்டன்ஸ் பை பாயிண்ட் அண்ட் லெவல். ஸோ இப்போ வாங்க நம்ம எல்லா ஒயர்ஸும் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நான் ஆப்ஜெக்டை வந்து ரிவிட்லேருந்து செலக்ட் பண்ணேன். செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்து நான் இப்போது இந்த ஆப்ஜெக்ட் இந்த பாத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ண இந்த பாத்துலேருந்து நான் இன்புட்ஸ் எடுத்துக்கிறேன். நான் எடுத்த இன்புட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நான் கர்வாக கன்வெர்ட் பண்ணி அது வந்து நான் பாயிண்ட் அட் செக்மெண்ட் லென்த்துன்ற நோடுக்கு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இதில் வந்து என்னோடய ஃபேமிலி நான் சூஸ் பண்ண போகணும். ஃபேமிலி டைப்பில் என்னோடய ஃபேமிலி நான் சூஸ் பண்ணணும். நான் வந்து இதில் வந்து காலம் வந்து அரே பண்ண போகிறதுனால நான் காலம் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நான் இதை சூஸ் பண்ணோடனே இதை வந்து ஃபேமிலி இன்ஸ்டன்ஸ் பை பாயிண்ட் அண்ட் லெவலுக்கு இன்புட்டாக கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து கர்வ் பை பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து செக்மெண்ட் லென்த் கொடுக்கணும். ஸோ நான் செக்மெண்ட் லென்த் வந்து ஒரு கோட் பிளாக்கில் கொடுத்துக்கிறேன். சப்போஸ் எனக்கு ஒரு 2500 லென்த்தில் வந்து காலம் ப்ளேஸ் ஆகணும்னா நான் 2500 கொடுத்துட்டு அதை எடுத்து செக்மெண்ட் பாயிண்டில் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு கிடைச்ச இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து இந்த பாயிண்டில் ஃபேமிலி இன்ஸ்டன்ஸ் பை பாயிண்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு எந்த லெவலில் க்ரியேட் ஆகணும்னு நான் இங்கே மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து லெவல் 1ல் க்ரியேட் ஆகும். அதனால் லெவல் என்னோட க்ரியேட் பண்ணிக்கிட்டு நான் அது மூலிமா இன்புட் லெவலுக்கு நான் இன்புட் கொடுத்துட்டேன். ஒன்ஸ் நான் க்ரியேட் பண்ணோடனே நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ ரன் பண்ணி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நான் இது வந்து 25,000 போட்டேன். ஸோ அதை வந்து 2500 கொடுத்து ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். நான் சிம்பிள் வேல எப்படி ஒரு பாத்தில் ஒரு எலமெண்ட்டை வந்து அரே பண்ணுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.
உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.